ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிட்டி ஃபேமிலி. நம்ம ப்ரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி மீஷோலேருந்து ஒரு 13 ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான ஏர் ஃப்ரெஷ்னர். இதில் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. உள்ளே இன்செர்ட்டாக கொடுத்துட்டாங்க. இதில் 20, 30, 40 சொல்லிட்டு டைமிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா போதும், நமக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிடும் இதுவே தானா. ஸோ நமக்கு பாத்ரூமில் கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம அழகாக இதை வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை இது ஸ்ப்ரே பண்ணி விட்டுரும். இப்போ நான் 5 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன். இப்போ ஸ்ப்ரே பண்ணிடுச்சு பாருங்கள். இப்போது இன்னொரு முறை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணி 5 நிமிஷத்துக்கு வச்சு காமிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதுவே தானாக ஸ்ப்ரே பண்ணுறதுனால நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு நம்ம எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே வச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாத்ரூமில், வீட்டுக்குள்ளே, அந்த மாதிரி எங்கே வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இதனுடைய ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இதோட ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான ஹேங்கிங். இந்த ஹேங்கிங் நம்ம கிச்சனில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். மை கிச்சன் 24 ஓப்பன் 24 ஹவர்னு கொடுத்துருக்காங்க. இது அழகாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இதோடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான லீஃப் எல்லாம் வச்சுருக்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. நம்ம வீட்டில் ரியல் பிளான்ட் எல்லாம் வளர்க்க முடியாது. ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான் வளர்ப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் ரியல் பிளான்ட் வரமாட்டேங்குது. ஸோ அதனால் காற்று இல்லை, அதே மாதிரி வெயிலும் இருக்கணும் நல்ல ரியல் பிளான்ட்டுக்கு. இந்த மாதிரி பிளான்ட்லாம் நம்ம வாங்கி வீட்டில் அழகாக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி ரீசனபிள் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அழகான மாப்பு. இது நம்ம வீட்டில் தண்ணி எங்கேயாச்சும் கொட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம அழகாக மாப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இதிலே ஸ்விஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹேண்டிலும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஹேண்டில் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சைடில் இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நின்றுட்டே நம்ம தொடச்சிக்கலாம். இதில் சின்ன மாப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாஞ்சு இது அந்த ஸ்பாஞ்ச் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு ரியலாக காமிக்கிறேன். எல்லாமே உறிஞ்சிக்குது பாருங்கள். இதை நம்ம ஸ்விஸ் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாப் நீங்கள் இந்த மாதிரி இழுத்தி விட்டீங்க அப்படின்னா அதுவே பிழிஞ்சிக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. திரும்பியும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இது ஸ்விஸ் ஆகும். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அளவு இருக்குது. எனக்கு நல்லா ஹேண்டியாக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வீட்டுக்கு நம்ம அழகாக மாப் போடணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு மாப் போடுவோம். அது நம்மளால் கண்டிப்பாக மாப் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாப் இருந்துச்சு அப்படின்னா இதிலேயே தண்ணி பாட்டில் ஃபில் பண்ணி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணியும் நம்ம பக்கெட் எடுத்துகிட்டு போகிற தேவையே இல்லை. இதில் இருக்கிற தண்ணியிலேயே நம்ம அழகாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம மாப் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வருது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க மாப்பில். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குது. மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணி எங்கெங்கே அழுக்குகள் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு பக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு சுற்றுற தேவையே இல்லை. இதிலே ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணணுன்னா தண்ணி வெளியே வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துடுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை கட்டிட்டு நம்ம மெஷினில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம்.
இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான டிஷ்யூ ஹோல்டர். இந்த டிஷ்யூ ஹோல்டர் வந்து நம்ம பழைய காலத்தில் ரேடியோ டைப்பில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி டிஷ்யூ ஹோல்டராக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து டிஷ்யூ இதில் அழகாக வந்து டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே நம்ம அங்கங்கே கீயெல்லாம் போட்டு வச்சுடுவோம். ஸோ நம்ம சாவி அங்கங்கே போட்டு வைக்கிறதுனால தொலைஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருந்துச்சு அப்படின்னா போதும். இது செட் ஆஃப் 3ஆக வருது. இது வந்து நமக்கு அழகாகவும் சூப்பராக கொடை மாதிரியே இருக்கும். இதை நம்ம வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற கீ செயின்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற கீ எல்லாமே அதில் நம்ம மாட்டி விட்டுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது, வீட்டில் ஆர்கனைஸாகவும் இருக்கும். இது கொடை மாதிரியே இருக்கும், ஹாஃப் கொடைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ கீ மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டடியாகவும் இருக்குது. இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இந்த மாதிரி ஆயில் பாட்டில்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து 2 ஆயில் பாட்டில் கொடுக்குறாங்க. மேலே லிட்டோடு வருது. 2 சின்ன ஸ்பில்லரும் கொடுக்குறாங்க. அதிலே வந்து ஆயில் நிரப்புறதுக்காக ஒரு சின்ன இதுவும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 வந்து ஸ்பேச்சுலா செட்டு கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. என்ன அப்படி ட்ராபேக் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேணும் அப்படின்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒன்று. நம்ம அப்பளம்லாம் பொரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆயில் எப்போவுமே கடாயிலே வச்சுருக்க முடியாது. நம்ம வந்து வேறு எதனா ஒரு இதில் போட்டு வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து அப்படியே கலெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஜக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு வடிகட்டி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஆயில் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்டணும் அப்படின்னா ஃபுல்லாகவே வடிகட்டிக்கும். ரொம்ப நல்ல ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஆர்கனைசர் சொல்லுவேன். இதில் வந்து சின்ன ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். இது செட் ஆஃப் 3ஆக வருது. இதனுடைய ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பர்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ஸில் காம்பினேஷனில் வருது. ரெட் கலரும் வருது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா வீடே வந்து செம்ம லுக்காக மாறிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். நம்ம வீட்டில் பெருக்கிறதுக்கு ஒரு தொடப்பம் மாதிரி வச்சுருப்போம். அந்த தொடப்பத்தை எடுத்து நம்ம பெருக்கிறதுக்குள்ளே சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே வராது. ஆனால் இதில் நம்ம வைப் பண்ணோம் அப்படின்னா எல்லா டஸ்ட்டுமே இதில் வந்து அழகாக கலெக்ட் ஆகி வந்துடுது. ஒரே ஒரு இழுத்தோம் அப்படின்னா போதும். உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எங்கெங்கே இருக்குதோ மூளை முடுக்கில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே இது வந்து அழகாக வந்து எடுத்துருது. உண்மையிலே சொல்ல இது ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இதனுடைய ரேட் ரீசனபுளாக இருக்குது. இதனுடைய வேலை வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுது. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நின்ன இடத்துலேருந்தே இதை வந்து நம்ம அழகாக வந்து பெருக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மூளை முடுக்கில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே இது ரிமூவ் பண்ணி எடுத்துருது. வீடு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஜூமில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி மீஷோலேருந்து ரிவ்யூக்காக கொடுக்குறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.